ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மெஸ்ஸி மர்சி சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச எக் பஃப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸோ எக் சாப்பிடாதவங்க நீங்க வெஜ்ஜீஸ் மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் போட்டுமே நீங்க செய்யலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீடியோல வந்து கிளியராகவே இன்னைக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு லாங் வீடியோ. இது ஷார்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்ணல. ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிரும். வெறும் பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லிங்க. அண்ட் நான் ஸ்பைசஸ்க்கு வந்து கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் சேர்த்துருப்பேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருப்பேன். இது எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன். ஸோ உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். பூண்டு வேற போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்க காரம் கம்மியா சேர்த்தாலே போதும். ஒரு சிலர் வந்து காரம் இன்னும் தூக்கலா இருக்க பச்சை மிளகாய் போடுவாங்க. நான் பச்சை மிளகாய் இன்னைக்கு போடல. இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அந்த பிரேக்குன்னு ஒன்று வந்தோடனே எல்லாரும் கேன்டீன் கிட்ட போயிட்டு ஸ்கூல் படிக்கும்போது 2 ரூபாய்க்கு சமோசா, இல்லைன்னா வந்து 5 ரூபாய்க்கு பஃப்ஸ், இல்லைன்னா 10 ரூபாய்க்கு பஃப்ஸ் இதுதான் வாங்கிட்டு இருந்தோம். அது எப்படா அந்த மணி அடிப்பாங்க, எப்ப அந்த அண்ணாச்சி கடைக்கு போலான்னு இருக்கும். அந்த அண்ணாச்சி கடை வந்து எங்க ஸ்கூல்ல ஒட்டியே இருக்குமா. ஸ்கூல்ல இருந்து அவரோட வீட்டுக்குள்ளவே போலாம். கடையோட வீடு அட்டாச் ஆயிருக்கும். அந்த வீட்டுல அப்படியே ஒரே மரமா இருக்கும். அங்க போய் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ரஸ்னா, சமோசா, இல்ல இந்த பஃப்ஸ் இது மட்டும்தான் அங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் அன்ஹெல்தி தான். ஆனா அந்த டைம்ல அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு விளையாட்டு, அதுக்கப்புறமா ஆட்டோல ஏறி வர்றது. இதுதான் டெய்லி ஒரு ரொட்டீனா இருக்கும். ஒரு சில நேரம் ஈவினிங் கிளாஸ் இருக்கா, அதை சாப்பிட்டா மட்டும்தான் என்னால அந்த ஈவினிங் கிளாஸ் ஓட்ட முடியும். இல்லைன்னா எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆனா நாங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிக்கும் போது சமோசாவா இருக்கட்டும், பஃப்ஸா இருக்கட்டும், ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் ஆயிடும். இது நீங்க பேக்கரியில வாங்கி சாப்பிட்டா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. நான் வளர வளர எனக்கு அந்த பேக்கரி ஸ்டைல் பிடிக்கல. ஏன்னா வந்து அந்த ஷீட்டே வந்து ரொம்ப திக்கா இருக்குமா. நான் அது ஃபர்ஸ்ட் லேயரை வந்து தூக்கி போட்டுருவேன். அது உள்ள வந்து அந்த எக்குக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் லேயர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதோட கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா அந்த லேயரை வந்து நான் யார் என் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் சாப்பிடுறதுக்கு. ஆனா இந்த ஷீட்ல நான் செய்யும் போது என்ன நோட்டீஸ் பண்ணா, இதுவே சாஃப்டா தான் இருந்துச்சு. நான் ஃபுல் லேயர் சாப்பிட்டுட்டேன். இது சாஃப்டா இருந்துச்சு. யூஸ்வலா நான் ஸ்விஸ் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வாங்குவேன். இன்னைக்கு அது அவைலபிளா இல்லை இன்ஸ்டாமார்ட்ல. அதனால வேற ஒரு பிராண்ட் வாங்கினேன். அந்த பிராண்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுங்க. 20 மினிட்ஸ் தான் பேக் பண்ணேன் 170°C. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து இந்த பப்ஸோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருந்தது. யூஸ்வலா வந்து ஒரு பப்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே வந்து நம்ம பெருசா சாப்பிட மாட்டோம். ஆனா இது வந்து இன்னொன்னு கூட சாப்பிடலாமான்னு தான் இருந்துச்சு. வீட்டுல செஞ்ச முட்டைன்றதுனால அது ரொம்ப குட்டி குட்டி முட்டையா இருந்தது. அது கோழி முட்டையா இல்ல காடை முட்டையானே தெரியல, அந்த அளவுக்கு தான் முட்டை இருந்தது. ஸோ ஒன்னு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் தான் தோன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெஸ்ஸி மசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த அனுபவம் உங்களுக்கும் உங்க ஸ்கூல் லைஃப்லயோ காலேஜ் லைஃப்லயோ இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. Bye.